வணக்கம் நண்பர்களே. தேர்தல் தமிழ்நாட்டில் அப்புறம் மற்ற சில இடங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஒரு சில வன்முறை சம்பவங்களை தவிர பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு அமைதியான முறையில் தேர்தல் நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் குளறுபடிகள், தேர்தல் குளறுபடிகள்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள் நடந்திருக்கிறதாக்க நிறைய ரிப்போர்ட் வந்தாச்சு. இந்த கடந்த 2 நாளில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்புறம் யூடியூப்பில் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம குறிப்பாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குளறுபடிகள் யாரால் செய்யப்பட்டது, எதுக்காக செய்யப்பட்டது, அதனுடைய விளக்கங்கள் எதுவும் இது வரைக்கும் வரல. இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஒரு 1 or 2 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டியாக கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வாயை திறக்கலை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அது எதனால இருக்காங்க என்னங்கிறது பின்னால் கண்டிப்பாக தெரிய வரும். அவங்க இல்லை அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பின்னால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்குது இந்த சிச்சுவேஷன். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க உங்களுக்கு தெரியும். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க 2-3 இடத்த சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல்ல கோயம்புத்தூர் விஐபி தொகுதி அண்ணாமலை சார் நிற்கிறாரு, கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லியாச்சு. நாம கூட ஏற்கனவே இந்த சட்டா பசார் வீடியோவில் அவருக்கு 40+% வரும்னு சொல்லி இது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐபிடிஎஸ்னு ஒரு தளம், அவங்க ஒரு கருத்து கணிப்பாளர் இருக்காங்க. அவங்களும் கோயம்புத்தூரில் போலீஸ்க்கு நடுவில் தகராறுலாம் நடந்து அவங்களும் 38.9% அண்ணாமலைக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வெற்றி பெறுவாருங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு போனோம்னா, அண்ணாமலை சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பத்திரிகையாளர் மீட்டிங்கில் முக்கியமாக சொன்னது கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டோட இது, அதாவது வாக்காளர்கள் பட்டியலிருந்து வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு. இது எந்த விதத்தில் நீக்கிருக்கலாம் அப்படின்னாக்கா, அடிஷன் டெலிஷன் நார்மலாக இருக்கும். அதை எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே சொல்லுவாங்க. பப்ளிக் அவேர்னஸுக்காக அதை பப்ளிசிட்டியும் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் பேர் விடுபட்டிருக்கோ அவங்க சேர்த்துக்கலாம், யார் யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ இல்லை அட்ரஸ் மாறிடுத்தோ மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஜனவரியில் இது ஒரு லிஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி எல்லா பூத் ஏஜென்ட்டும், பாஜகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டும் அதை நம்பி அதை இது பண்ணி அதன்படி தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. பூத் லெவலில் எல்லாம் பூத் ஸ்லிப் கொடுக்கறது எல்லா வேலையும் அவங்க நல்லாவே செஞ்சுருக்காங்க. ஆனால் பூத்தில் வந்ததுக்கப்புறம் இதில் எங்கள் இடத்துல மிகப்பெரிய சந்தேகம், ஒரு மாதிரி சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லணும். அந்த சஸ்பிஷன் எந்த அளவுக்கு மிக தீவிரமான சஸ்பிஷனாக எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க, தேர்தல் 7 மணிக்கு ஆரம்பிச்சது 6 மணிக்கு முடியுது. அந்த 7 மணிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து எவ்ரி 2 hours 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ ஓட்டு பதிவு ஆயிருக்கு, பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆத்தரைஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அந்தபடி பார்க்கும்போது கடைசியாக அவங்க கொடுத்தது 7 மணிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 72.09, ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 72% நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பூரா தமிழ்நாட்டிலையுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 72% சடனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு அதே தேர்தல் அதிகாரிகள் அவங்களுடைய தளத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இல்லை இது 72% இல்லை, இது 67% அப்படின்னாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் சத்யபிரதா சாஹூ என்ன சொன்னார், நான் அடுத்த நாள் காலையில், அதாவது 20ஆம் தேதி காலையில் நான் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் தரவா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசியில் அவர் ப்ரெஸ் மீட் வைக்கலை, வெறும் ப்ரெஸ் அறிக்கை மட்டும்தான் கொடுத்தாரு, வரவே இல்லை நேரம். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது என்ன ஷாக்கிங்காக வந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஓவரால் பர்சன்டேஜ் 63-64% அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ரிவைஸராக திருப்பியும் 69.5 பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது எதை எடுத்துக்கிறது என்ன, இதில் பயங்கர குழப்படி. யாருனால அந்த குழப்படி வந்தது என்னன்னு தெரியல. சரி, இன்னும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல, எக்ஸ்பிளனேஷனும் வரலங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் ஏகமட்டம் கண்டிப்பாக இது தில்லு முள்ளுன்னு சொல்கிறதா, இல்லை ஹியூமன் எரர்னு சொல்கிறதா, இல்லை ஏதோ கமிஷன் அண்ட் ஒமிஷன் அப்படின்வாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறதா, இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் நம்மக்கிட்ட இல்லை. இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நேரடியாகவே களத்தில் போய் பார்த்துருக்காங்க. சில ஏரியாவில், அதாவது இந்த மாதிரி அங்கே என்னென்னா கொத்தா இப்போ 1353 இது வாக்காளர் பட்டியல் ஒரு இடத்துல இருக்குன்னா, அது திடீர்னு பார்த்தா 583 தான். கிட்டத்தட்ட 800 பேர் அதில் விடுபட்டிருக்காங்க. ஏதோ 1-2 மார்ஜின் ஆஃப் எரர்னு இந்த
தேர்தல் பர்சன்டேஜே வந்து தேர்தல் வாக்களித்ததே வந்து பர்சன்டேஜ் நார்மலா வந்து இப்போ 7 மணிக்கு நீங்கள் வந்து 72% சொல்கிறீங்கன்னா அப்புறம் க்யூவில் இருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் தபால் வாக்குகள் இருக்குது, அதை எல்லாம் சேர்த்தா அது 1% இல்லை 1.5% மேலே தான் வரணும்னா எப்படி குறைஞ்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ வானதி சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 800 பேருடைய வாக்காளர்கள் லிஸ்ட்டிலேருந்து அந்த பேரே இல்லை, அது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தாங்க, எதனால் எடுத்தாங்கன்னு இதில் என்ன வேடிக்கைன்னா சில பேர் வீட்டில் அப்பா அம்மா இருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கும், பையனுக்கு பொண்ணுக்கு ஓட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதில் வந்து அவங்க என்ன குறிப்பாக சொல்றாங்கன்னா, போன உள்ளாட்சி தேர்தல்கள் அதாவது நகரசபை மாநகர சபைகள்லாம் இருக்குல்ல கார்பரேஷன், அதுலலாம் வந்து அவங்க பேர் இருந்திருக்கு. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதில் அவங்க பேர் இருந்திருக்கு, அதில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. வித்தின் 6 மாதத்துக்குள்ள அதே இடத்துல தான் இருக்காங்க. சில பேர்லாம் நான் 40 வருஷமா ஒரே இடத்துல இருக்கேன், எனக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பாரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த மாதிரி அவங்க அந்த வானதி சீனிவாசன் உடனே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பிரஸ்ல கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ப்ரூவ் பண்ணாக்க அந்த இடத்துல திருப்பி ரீபோல் வைக்கணும் அந்த பூத்துல அப்படின்லாம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மயிலாடுதுறையில வந்து என்னன்னா, அங்க வந்து ஒரு டாக்டர் இருக்காருங்க. அவர் 5 ரூபாய் டாக்டர்னே பேரு. அவர் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸ். அவர் பாவம் இங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து அங்க போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவரோட பேரே இல்லை. அவ்வளவு பிரபலமான அதாவது ஒரு சாதாரண ஆளுனா ஓகே, அவர் பேர் ஊர் தெரியாதவனா, இந்த மாதிரி ஒரு மிக பிரபலமான ஒரு டாக்டரோட பேர் அதில் விடுபட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து அதே மாதிரி இங்கே சவுத் மெட்ராஸ் கேண்டிடேட் வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சொல்றாங்க அவங்களுடைய தீநகர்ல குறிப்பா தியாகராய நகர்ல வந்து வார்டு நம்பர் 199, 200, 201, 202 வார்டு நம்பரே சொல்றாங்க. அதுல வந்து கொத்தா வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, போன நகரசபை இதுல அதாவது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து அவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதனால ஒருவேளை அவங்க நீக்கப்பட்டாங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுப்படுது அப்படிங்கிறாங்க. தவிர இந்த ஓட்டு பர்சன்டேஜை பத்தியும் இதுல குறிப்பா பாருங்க, நீங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப மத்திய சென்னையும் தென் சென்னையும் எடுத்தீங்கன்னாக்க முன்னாடி அறிவிச்ச பர்சன்டேஜ் வந்து 67, 66% அந்த மாதிரி இருந்தது. இப்ப அவங்க இருக்கிறது 53, 54 வருது. அப்பனா கிட்டத்தட்ட 14%, 13, 14% ஓட்டு வாக்காளர்கள் கம்மியா இருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிடிகுலஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கு. இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் எப்ப விடிவு காலம் வரும், என்னன்றது, இது யாரு செஞ்சாங்க, எதனால செஞ்சாங்க அப்படிங்கறத வந்து ஒண்ணு வேணா குறிப்பா சொல்லலாம். ஏன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வரும்போது அது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப லோவில் வச்சு தெருவா வந்து யார் வாக்காளர்கள் இருக்காங்க, யார் ஓட்டு போடுறாங்க, எந்த பார்ட்டிக்கு ஃபேவரபிளா இருக்காங்கன்றத வந்து ஆளுங்கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ அந்த லிஸ்ட் படி கரெக்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்சு எடுத்தது அதுலேருந்து சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதும் வருது. நம்ம வந்து அதை ரொம்ப பின்னாடி எப்படிலாம் நியூஸ் வருதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இப்போ நான் குறிப்பா எந்த பக்கம் போக போறேன் அப்படின்னாக்கா, ஃபேஸ் 1 எலெக்ஷன் 19th ஏப்ரல், அதாவது 19ஆம் தேதி ஏப்ரல் நடந்தது. இந்த ஃபேஸ் 1 எலெக்ஷன்ல வந்துங்க மொத்தம் 102 சீட்டு கேண்டிடேட், அதாவது 102 இடத்துல வந்து தேர்தல் நடந்திருக்கு. இந்த 102ல வந்து தமிழ்நாட்டில் வந்து 31 பிளஸ் பாண்டிச்சேரி 1 40 எடுத்துட்டீங்கன்னா 62 வருது. 62 ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு கிடைச்ச நியூஸ், என்னுடைய பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மும்பை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னாக்க, பாஜக அதாவது இந்த ஃபேஸ் 1 எலெக்ஷன் நடந்த இடங்கள் எல்லாமே இருக்கலாம். அது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேலஞ்சிங் கான்ஸ்டிடியூவன்சிலேயே இப்ப கருத்து கணிப்பு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே சொல்லியிருக்காங்க, இப்பவும் அவங்க வந்து ஓரளவுக்கு உத்தேசமா எப்படி கரெக்டா கணிச்சு என்ன சொல்லியிருக்காங்க. இந்த சட்டா பஜாரோ இல்லை நான் முன்னாடியே அதை பத்திலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மக்கள் எல்லாரும் அதை பத்தி பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம சட்டா பஜார் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா பலரும் அதை பத்தி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1-2 வீடியோ அதே மாதிரி வந்திருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நியூஸ் படி 65ல இருந்து 70 சீட்டு இந்த ஃபேஸ் 1ல பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, 65 வச்சுக்கோங்க. 65 வச்சுக்கிட்டா கூட 102ல 65 வச்சுக்கிட்டா கூட நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி ஒரு சீட்டு எடுத்துட்டோம்னா 40 சீட்டு எடுத்துட்டோம்னா 102ல 62 வருது. ஆனா அவங்க 65 சொல்றாங்க. அப்பனா மினிமம் 3 சீட்டாவது தமிழ்நாட்டில இருந்து பாஜகவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இது. நமக்கு ஒரு சாதாரண கணக்கு 102 - 40 62. ஆனா 65 வரும்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. மும்பையில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இது அட்லீஸ்ட் 3 சீட்டாவது வரணும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு. இதை தவிர அவங்க வந்து பாஜகவுக்கு மட்டும் சொல்லல, மற்ற பார்ட்டிக்கு இப்போ காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா 5ல இருந்து 7 சீட்டு, ஈவன் மோசமாக கூட போகலான்னு கூட கணிப்பு வந்திருக்கு.
அதை தவிர மற்றவங்க எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னா 20-30 சீட் வரைக்கும், 25-30 சீட் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 102க்கு ஒரு மாதிரி டேலி ஆகி வருது. இதை நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கும் போது சட்டா பஜார் படி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோல 8-12 சீட் அவங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக பிளஸ் அதாவது என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும்னு உறுதியா நம்புறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பெட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல நம்ம கிளியரா பார்த்தோம். அதுல முக்கியமா நான் சொன்னது என்னன்னாக்கா, அண்ணாமலை சார் வந்து எவ்வளவு ஜெயிக்கிறது கண்டிப்பா ஜெயிப்பாரு, ஆனா எவ்வளவு ஓட்டு வித்தியாசங்கிறதுக்கு கூட பெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப வந்து நிறைய பேர் இப்ப என்ன இந்த மாதிரி சஸ்பிஷன் இருந்தாலும் அப்பா என்ன வேணா நடந்துட்டு போகுது, ஒரு அதிசயம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரத்தான் போகுது, அது வந்து அவர் ஜெயிப்பாரு. நாட் ஓன்லி அவரு பாஜக வந்து அதாவது பாஜக பிளஸ் என்டிஏ கூட்டணி வந்து இது மாதிரி ஒரு 8-12 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து டஃபஸ்ட் ஃபேஸ் ஃபார் பிஜேபி. அந்த இடத்துலயே அவங்க 102ல 65-70 சீட் வரைக்கும், நம்ம குறைந்தபட்சம் 65 எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் இந்த 3 சீட்டு வருங்கிற என்னுடைய கணிப்பும் சட்டா பஜார் கணிப்பை சேர்த்து வச்சு பார்த்தோம்னாக்கா 8-12 சீட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதை நீங்க ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். இதை தவிர வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் 1ல வந்து இப்போ அடுத்தது வந்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் 26ஆம் தேதி ஏப்ரல் ஒரு ஃபேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வரிசையா வந்து 7ஆம் தேதி மே, அப்புறம் 13ஆம் தேதி, அதுக்கப்புறம் 20ஆம் தேதி, அதுக்கப்புறம் 1ஆம் தேதி, இப்படி வரிசையா 7 ஃபேஸ்ல இருக்கு. 1ஆம் தேதி ஜூனோட வந்து உங்களுக்கு எல்லா ஃபேஸும் முடிஞ்சிடும். அப்புறம் 4ஆம் தேதி கவுண்டிங் இருக்கு. அதுல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு கிளியில யாரோ ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்கு தமிழ்நாட்டுல பயங்கர குழப்பம், குளறுபடிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி டோட்டலா இட் லைஸ் ஆன் தி ஹெட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் இதுக்கு கண்டிப்பா விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். அது வரும்னு எதிர்பார்க்கிறோம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன சிலதை பார்க்கலாம் அப்படின்னாக்க, பரப்புரைகள் தான். இந்த பரப்புரைகள் என்னென்ன மாதிரி பரப்புரைகள்னாக்கா வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா டிக்டேட்டர்ஷிப் வந்துடும் அப்படிங்கிறாங்க. டிக்டேட்டர்ஷிப்னா என்ன டிக்டேட்டர்ஷிப் பேசுறாங்க? எமர்ஜென்சி விடவா டிக்டேட்டர்ஷிப்? எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளது. அந்த பவன் கேரான்னு ஒருத்தர் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பாஜகவினுடைய எதிர்கட்சிகள் தான் என்ன முக்கியமா பரப்புரை செய்யறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக வந்து 400 சீட்டு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சு வந்துட்டாக்க இந்த அரசியல் சாசனத்தை கம்ப்ளீட்டா திருத்திடுவாங்க, சர்வாதிகார நாடு ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பவன் கேரா வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, எங்க கையில வந்து இடி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா யார் யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு தெரியும். அதாவது மோடிஜி பேர் எடுத்திருக்காரு, அமித்ஷா பேர் எடுத்திருக்காரு. இதை பத்தி பார்க்கும்போது இந்த சர்வாதிகாரம், அதாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், இவங்க யூஸ் பண்ணி எதிர்கட்சிகளை வந்து இது பண்றாங்க. இப்போ இடியை வச்சு இவர் ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, லல்லு பிரசாத் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் குறிப்பா என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து அதாவது எமர்ஜென்சியை விட வந்து சர்வாதிகாரம் இந்த நாட்டுல வந்துட போகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, அமித்ஷாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து இந்த ஷொராபுதீன் ஒரு மர்டருக்கு, அது ஆக்சுவலா அவர் வந்து என்கவுண்டர்ல இதுவாயிட்டாரு. அதை பத்தி வந்து உடனே வந்து சிபிஐ என்கொயரிலாம் வந்தது. அவருக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து பாம்பேல, அதாவது குஜராத்ல வந்து கேஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாம்பே கொண்டு வந்தாங்க. அவர் வந்து அவரை கூப்பிட்டு இது பண்ணி அரெஸ்ட் பண்ணும்போது, அரெஸ்ட் பண்ணதுக்கு சம்மன் வந்த போது அவர் தன்னுடைய மந்திரி பதவியை, குஜராத்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தது, அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உடனே வந்து கவர்மெண்ட் பாம்பே போய் அவர் ஜெயில இருந்தார். ஜெயில இருந்ததுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவர் வந்து நிரபராதின்னு சொல்லி வெளியில விட்டாங்க. அது பாருங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படின்னா என்னன்னா, ராஜ்நாத் சிங் நம்ம வந்து ரக்ஷா மந்திரி, அதாவது பாதுகாப்பு அமைச்சர் இருக்காருங்களா, அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எமர்ஜென்சி போது அவரை வந்து ஜெயில போட்டாங்க. அவர் ஜெயில போட்ட உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. 21 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து பெட்ல இருந்து இறந்துட்டாங்கன்னு உடனே நியூஸ் வந்த உடனே இவர் பரவல் கேட்டிருக்காரு, போய் கடைசியில பாக்குறதுக்காக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் விடமா வந்து சர்வாதிகாரம் வந்து. அதே மாதிரி இப்ப மோடிஜி எடுத்துக்கங்க. மோடிஜி வந்து இந்த 2002ல அந்த குஜராத் ரயாட்ஸ் கேஸ்ல வந்து அவர் பயங்கரமா சத்தாச்சாங்க, இது பண்ணினாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப வந்து அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒவ்வொரு தரமும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SITன்னு வச்சிருந்தாங்க. அது நம்ம தமிழ் தான் ஒருத்தர் ராகவன் சொல்லிட்டு, அவருக்கு வந்து இது பண்ணும்போது இவர் எப்ப கூப்பிட்டாலும் அவர் வந்து உடனே போவாராம். போயிட்டு அங்க ரொம்ப பல மணி நேரம் வேணுட்டே காக்க வச்சு அவரை வந்து கேப்சர் பண்ணி, அவர் வேணா கவலையப்படலை. ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து இவங்க சொல்றாங்க சர்வாதிகாரம். இன்னி வரைக்கும் பிஜேபி எந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி எந்த இதுமே கலைச்சது கிடையாது. ஏன் ராகுல் காந்தி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த மாதிரி அரசாங்க அமைப்புகளை வந்து எல்லா கட்சிகளும் யூஸ் தான் பண்றாங்க,
அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அது வந்து ப்ரெஷர் டாக்டிக்ஸ் நாங்க செஞ்சிருக்காங்க, பல கட்சிகள் செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்றாரு. பிஜேபி அந்த மாதிரி ஓப்பனா சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பல இதுல பார்த்திருக்கோம். தமிழ்நாடு கவர்னர் கேஸா இருக்கட்டும், இப்ப கேஜ்ரிவால் கேஸா இருக்கட்டும், எல்லாமே சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்காப்பா, நாங்க எதுவும் அதை தலையிட முடியாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு தமிழ் நியூஸ் பேப்பருக்கு வந்து டிவி சேனலுக்கு வந்து ஒரு மோடிஜி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை பத்தி விளக்கமா சொல்லியிருக்காரு அவரு. இதை மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, அதாவது நான் எதை பத்தி சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 ஃபேஸ் இருக்கு. அதுல இந்தி கூட்டணியுடைய நிலைமை எங்க இருக்கு, எப்படிலாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க, எந்த மாதிரி. இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மம்தா பானர்ஜி நேற்றுக்கு வந்து பயங்கரமா கதறி இருக்காங்க. எனக்கு வந்து நான் தான் வந்து இந்தி கூட்டணியவே ஆரம்பிச்சேன், நானே சொல்றேன் இப்ப காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போடவே போடாதீங்க அப்படின்னு, அவங்க நாட்டை குட்டிச்சோர் ஆகிடுவாங்கன்னு அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த அகிலேஷ் யாதவ் இருக்காருல்ல, அதாவது நம்ம கண்ட்ரியை காட்டு கொடுக்கறதுக்கு வெளிநாட்டு அதிகாரிகளோட சேர்த்து கூட்டுக்கலான அவர் பாருங்க என்ன தெரியுமா, அதாவது இந்த முக்தர் அன்சாரின்னு ஒருத்தர், ஒரு கேங்ஸ்டர், அவர் இறந்துட்டாரு. அவர் ரொம்ப நாளா ஜெயில இறந்துட்டாரு. இறந்த உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்க அந்த ஊர்வலத்துல கலந்துட்டு இருக்காங்க. அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ராபின்ஹுட் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவர் எவ்வளவோ வந்து கொலை கேஸு, நில அபகரிப்பு, கொள்ளை கேஸு, இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதுல தண்டனை அடைஞ்சுதான் அவர் வந்து உள்ள போயிருக்காரு. அவர் ஜெயில இருந்திருக்காரு. ஜெயில ஏதோ உடம்பு சரியில்லை, இதனால இறந்துட்டாரு. அவர் ஒரு பெரிய மார்ட்டியர், அதாவது மாவீரன் மாதிரி, தியாக வீரன் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதே சமயத்துல நீங்க இன்னொன்று கவனிச்சா, அதை வந்து இந்த அகிலேஷ் யாதவ் போய் பார்த்திருக்காரு, பிரைஸ் பண்ணியிருக்காரு. அதே வந்து நீங்க வந்து இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, துபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது விகாஸ் துபேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் கேங்ஸ்டர் தான். அவரையும் சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர்ல வந்து செத்துட்டாரு அவர். அப்ப வந்து அவருடைய ஃபாதரே வந்து என்ன சொன்னாரு, அவர் கேங்ஸ்டர், ஒரு மோசமான ஆளு, நான் வந்து படத்தை கூட பார்க்க மாட்டேன். பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு பக்கம் ஒரு எல்லாரையும் உலகம் ஃபுல்லா, யூபி ஃபுல்லுமே தெரியும், அப்பேற்பட்ட இறந்ததுக்கு வந்து ஃபுல்லா கூட்டம். இதெல்லாம் என்ன, நத்திங் பட் அரசியல் தான். அந்த ஓட்டு வங்கி, அதுக்காக செய்யப்படக்கூடிய அரசியல். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த அகிலேஷ் யாதவ் இதை தவிர ஒருபடி மேல போய், இங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டுல எல்லாம் போய் நம்ம ஏஜென்சி எல்லாம் எடுத்து கொலை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. இது வெளிநாட்டு, நம்ம நாட்டுக்கு எதிராக செஞ்சவங்கள ஏஜென்சி அவங்க வேலை செய்யறாங்க. ஸ்பை ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இதை செஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம யாரு செஞ்சாங்கன்னு இன்னி வரைக்கும் அன்னோன் பர்சன் அப்படின்னு தான் போட்டிருக்க தவிர, யாரு செஞ்சாங்க என்னங்கிறது வந்து டீட்டெயில் வரவே கிடையாது. ஆனா இவர் டைரக்டா இந்தியாவை வெளிநாட்டு சதிகாரங்களோட சேர்ந்து, இவரும் சேர்ந்து, நம்ம உள்நாட்டு இவரு அகிலேஷ் யாதவ் சேர்ந்து நம்ம ஏஜென்சியை குறை சொல்றாருன்னா பாத்துக்கோங்க, என்ன மாதிரி இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா, இதே மாதிரிதாங்க, என்ன பிரிவினைவாதம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. கர்நாடகால எம்எல்சி ஒருத்தர் இருக்காரு, ஹரிபிரசாத். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் வந்து பிஜேபிக்கு தான் எதிரி, எங்களுக்கு காங்கிரஸுக்கு எதிரி இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அசம்பிளியில பேசுறாரு, எம்எல்சியா இருந்துட்டு, ஹரிபிரசாத்னு. அப்ப வந்து உடனே மக்கள் அடுத்த நாளே என்ன கமெண்ட் போட்டாங்க ட்விட்டர்ல தான், என்ன கமெண்ட், ஆமா எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கரன்சி பிரிண்ட் பண்ற நோட்டையே நீங்க பாகிஸ்தானுக்கு தானே வித்தீங்க, அதனாலதானே கலர் விட்டு உள்ள வந்துச்சுன்னு, அதனால உங்களுக்கு பாகிஸ்தான் காங்கிரஸும் பாகிஸ்தானும் நல்ல கூட்டாளிகள், நண்பர்கள், எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து இதை விட நம்ம அப்கோர்ஸ் இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சாலும் எந்த மாதிரி பிரிவினை மோதம், எந்த மாதிரி மக்கள் மனசை மாத்துறாங்கிறதுக்கு நம்ம கார்த்திக் சிதம்பரத்தோட ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ராமர் கோவிலை பத்தி அவருக்கு அதை சொல்லும் போதே சொல்றாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக நான் தெரிவிக்கிறேன் அதை அப்படிங்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாருன்னா, இந்த ராமர் கோவில் வந்து ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். அது அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 8000 பிளஸ் ஒரு 3000 11,000 கோடி வந்து பணம் வந்திருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க தான் அந்த ஊர்ல வாழ முடியும், அந்த தெருவில் வாழ முடியும், அவங்க சொல்ற பூஜை தான் நடக்க முடியும், எதுவுமே வந்து சரி கிடையாது. அந்த ட்ரஸ்ட் வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 2 முக்கியமான கோவில் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கோவில் வந்து ராமேஸ்வரம் கோவில், இன்னொன்னு வந்து மதுரை மீனாட்சி கோவில். இந்த கோவிலை வந்து அந்த ட்ரஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழர்கள்லாம் அந்த கோவிலுக்கே போக முடியாது, அந்த தெருவில் வந்து அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க தான் இருக்கணும், அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க தான் பூஜாரியா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசி நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்ற முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன். அதாவது இது என்ன, நத்திங் பட் பழையபடி ஒரு பக்கம் நார்த்து, அது தனி நாடு, நாங்க சவுத்து, இது தனி. டி.கே. சுரேஷ் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவரும் எம்பி, அவரும் இப்படிதான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தனி பேர் தான். ஆக மொத்தம் பரப்புரைகள்லாம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் 6 ஃபேஸ் பாக்கி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 102 தொகுதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல
வெரி டிஃபிகல்ட் தொகுதி பிஜேபிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுலயே 65-70 சீட்டு வரும்னும் போது இவங்க இந்த மாதிரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சனாதனத்துக்கு எதிர்த்தாங்க. அப்புறம் இன்னொரு DK சுரேஷ் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ராமருக்கும் தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா புரந்தரதாசெல்லாம் இப்ப பாடின பாட்டெல்லாம் வேஸ்ட் தானா அப்படின்னா, இவர் ராகவேந்திர சுவாமிகள் வந்து ராமரை தான் தெய்வமா கொண்டாடி முக்தி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வெத்து வெட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எங்க சவுத்து நாடு தனியா பிரிச்சு கூடுங்கிற அளவுக்கு போயாச்சு. இன்னும் பாக்கி ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த 6 பேசல் நீங்க யோசிச்சு பாருங்க, 70 சீட்டு 102 அப்படின்னா கிட்டத்தட்ட 70%. மொத்தம் வந்து 543 சீட்டுங்க. அதுல 70% நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 550 வச்சு ஒரு கால்குலேஷன் குவிக் கால்குலேஷனுக்காக 385 சீட்டு வருது. 385 சீட்டு நம்ம எதுல சொல்லியிருக்கோம், போன சட்டா பாசார்ல சொல்லியிருக்கோம். 385 390 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சட்டா பாசார்காரங்க சொல்லியிருக்காங்கன்னு. ஆக மொத்தம் 8 12 தமிழ்நாடு, 385 390 ஆல் இண்டியா பேசிஸ்ல வரப்போகுதுங்கிறது சட்டா பாசார் சொல்லியிருக்காங்க. இப்ப வர இந்த phase 1 ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா 70% அவுட் ஆஃப் 102 வந்திருக்கும் போது உங்களுக்கு கிளியராகவே தெரியுது, பாஜக இந்த தேர்தலில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த phase 1 வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குன்னு தென்படுது. இதைத்தான் மற்ற கருத்து கணிப்பாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சட்டா பாசார் அதைத்தான் சொல்லுது. சத்யபிரதா சாகு இந்த தேர்தல் குளறுபடிக்கு சரியான விளக்கம் கொடுக்காம இருக்கிறது தான் சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரிக்குது. அதனால வந்து அவர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுக்கான இந்த குளறுபடிக்கான காரணத்தை சொல்லணும். இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மீண்டும் மோதி வேண்டும் மோதின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது சிலர் பேரை வந்து ஓட்டு போட விடாம தடுத்தது, அதே மாதிரி அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு கண்டிப்பா தெரிஞ்ச இடத்துல நிறைய பேரை ஓட்டு போட விடாம திருப்பி அனுப்புனது, அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ஏதோ இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை அதிகமாக்குது. அதனால இதை பத்தி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் கமிஷனர் வந்து சத்யபிரதா சாகு வந்து கண்டிப்பா அதற்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். அது கொடுத்து மக்கள் மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கணும். அது வரைக்கும் இந்த சந்தேகம் இதுவே அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சந்தேகம் வந்து அரசியலாகவும் பார்க்கப்படும். பொதுவாக வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, குறைச்ச சதவிகிதம் ஓட்டு இருந்தது அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபிளா இருக்கும், எதிர்கட்சிக்கு வந்து அது அன்ஃபேவரபிளா இருக்கும், அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் அதிகமாக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இப்போ 50% போனதானே ஆயிருக்கு. இப்போ வந்து 70% 75% வருது அப்படின்னா அது வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு வந்து பாதகமாகவும் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் இருக்கும். இது வந்து அப்படித்தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் 5 மாநில தேர்தல் நடந்ததுல, அதுல வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருந்தது. நான் வந்து அந்த வீடியோ பத்தி நம்ம போட்டிருக்கோம், அந்த 5 மாநில தேர்தலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோல. அதுல வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மோதிகா கேரண்டின்னு கார்டு கொடுத்தாங்க, சத்தீஸ்கர்ல வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது, பாஜக எதிர்கட்சியில இருந்து போட்டி போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சத்தீஸ்கர்ல வந்து 46% தான் ஓட்டு ஆச்சு இந்த போன அசம்பிளி தேர்தலில். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க 54 சீட்டு வந்து மொத்தம் 90 சீட்டு, அதுல 54 சீட்டு வந்து பாஜக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சது. வேற காங்கிரஸ் வந்து 36 சீட்டு தான் வாங்குச்சு. அதனால குறைச்ச அளவு வாக்கு சதவிகிதம் இருக்கிறது அப்படிங்கறதுனால வந்து ஆளுங்கட்சி வந்து ஜெயிக்கும், எதிர்கட்சி தோத்தணும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி இந்த சத்தீஸ்கர் எலெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை இப்ப இந்த தேர்தல் கமிஷனர், தமிழ்நாடு தேர்தல் கமிஷனர் சொன்ன மாதிரி குறைச்ச அமௌண்ட்ல ஓட்டு இருந்தா கூட இங்க வந்து ஒரு வேவ் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மாற்றம் வேணும்னு மக்கள் நிறைய இன்டர்வியூல பப்ளிக் பைட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம சேனல்லயே. அதனால வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம குறைச்சு ஓட்டு சதவீதம் வந்திருக்குங்கிறதுக்காக பாஜக போயிடும், ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த நிலைப்பாடு எடுக்காம நியூட்ரலா வந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிட போகுது. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபர்தரா மேல வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.